ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று நாம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை குறித்து ஒரு சிறிய விசாரத்தை பார்க்க இருக்கிறோம். நித்யம் அச்சுத பக்தானாம் குர்யாத் பாதாவனேஜனம் தத் தீர்த்தம் உபயுஞ்சீத மகாபாதக நாசனம்னு ஒரு பிரமாணம். தினந்தோறும் அடியவர்களை பூஜித்து அவர்கள் திருவடிகளை விளக்கி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு இது கூறுகிறது. அப்படி தினந்தோறும் எல்லா அடியவர்களும் நம்முடைய கிரகத்திற்கு வரமாட்டார்களே. அப்படி இல்லாவிடிலும் குரு நாம் அந்திம திதௌ ஜன்மபே ஸ்ரவணே பிவா ஹரிம் அபியர்ச்சயேத் பக்தியா தத் பக்தாம்ச்ச விசேஷத்தான்னு மற்றொரு விதி கூறுகிறது. அதாவது ஆச்சாரியர்களினுடைய தீர்த்த தினம், அதாவது அவர்கள் பரமபதித்த அந்த தினம், அதே போலே அவர்களுடைய திருநக்ஷத்திர தினம், இந்த 2 நாட்களிலும் முக்கியமாக எம்பெருமானுக்கு விசேஷமான திருவாராதனங்களை பண்ண வேண்டும். அது மட்டுமின்றி அவனுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கு விசேஷமான பூஜைகளை சத்காரங்களை செய்து அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்க வேண்டும்னு கூறுகிறது இந்த சாஸ்திரம். ஆகையாலே தான் திருமாளிகைகள் தோறும் ஆச்சாரியனுடைய தீர்த்த தின உற்சவம் நடக்கிறது, திருநக்ஷத்திர உற்சவம் நடக்கிறது. அங்கு ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாம் நாம் வாங்கி கொள்கிறோம். இப்படி இல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது நம்முடைய கிரகங்களிலே ஒரு கோஷ்டி ஏற்பாடு பண்ணுவோமாகில், பொதுவாக கோஷ்டி வைத்தல் அப்படின்னு அருளி செயல் கோஷ்டி நடக்கும். ஒரு திருவத்தியனத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கோ கிரகத்திலே கோஷ்டி ஏற்பாடு பண்ணுவோம். அப்போ உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் அந்த கோஷ்டிக்கு வருவார்கள். எல்லாரும் கோஷ்டியாக இருக்கும் பொழுது அந்த கோஷ்டியிலே ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து கொள்ளுதல்னு ஒரு வழக்கம் உண்டு. அதாவது அந்த கோஷ்டியிலே ராமானுஜ நூத்தந்தாதி சேவா காலம் நடக்கும் பொழுது அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவடிகளை விளக்கி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எல்லாம் ஒரு இடத்திலே சேர்ப்பதுன்னு ஒன்று வழக்கத்திலே இருக்கிறது. இதுதான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து கொள்ளுதல். இப்படி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு 10 பேர் வரான்னு வைத்துக் கொள்வோமே, ஒரு 10 பேரினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து வைத்திருப்போம். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எல்லோருமே எடுத்துக்கொள்வார்கள். எல்லோருமேன்னா அந்த 10 பேரும் சேர்த்தும் எடுத்துக்கொள்வார்கள் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை. இந்த இடத்துல தான் விசாரமானது ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு வழக்கம் நம்முடைய சம்பிரதாயத்திலே காணப்படுகிறது. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறதுன்னா, ஸ்வபாதார்திர ஜலம் யத்து எஃபிபேத் மதிமோகிதா ஆயுக்ஷீணஞ்ச வித்யேத ரௌரவம் நரகம் ரஜேத் அப்படின்னு கூறுகிறது. அதாவது தன்னுடைய காலாலே ஈரமான தீர்த்தத்தை யாராவது ஒருவன் எடுத்து கொண்டானாகில் அவனுக்கு ரௌரவ நரகம் வரும் என்று. இப்போ என்ன கேள்வி? இப்போ நாம் 10 பேர் இருக்கா ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் சேர்த்து கொள்கிறார்கள். அதை அவர்களே ஸ்வீகரித்து கொண்டால் அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையே அவர்கள் எடுத்துக்கொள்வதாக ஆகும். அப்படி எடுத்துக்கொண்டால் என்ன ஆகும்? இந்த சாஸ்திரத்திலே ரௌரவ நரகம் கிடைக்கும்னு கூறுகிறது. ஆகையாலே இது பொருந்தாதுன்னு ஆக்ஷேபம். இப்போ இந்த சமயத்திலே சதனுஷ்டான தர்ப்பணக்காரர் அவர் என்ன அருளி செய்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். இப்போ கேள்வி என்ன? நம்முடைய கால் பட்டதினாலே அந்த தீர்த்தமானது துஷ்டமாக ஆகிவிட்டது. அந்த தீர்த்தத்தை நாமே ஸ்வீகரிக்க கூடாது. நம்முடைய ஒருவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை மற்றவர்கள் ஸ்வீகரிக்கலாம், அவர்களுடைய தீர்த்தத்தை அவர்களே ஸ்வீகரித்தல் என்பது பொருந்தாதுங்கிறது தானே கேள்வி. அப்படி ஒரு நியமம் வைத்து கொண்டால் என்ன ஆகும்னா, இந்த லோகத்தில் எவ்வளவோ சுத்தமான தீர்த்தங்கள் இருக்கிறது. அதாவது கங்கை, காவேரி முதலான நதிகள் என்ன, சந்திரபுஷ்கரிணி முதலான குளங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய சுத்தமான தீர்த்தங்கள் இருக்கிறது. இந்த சுத்தமான தீர்த்தங்களிலே நாம் என்ன பண்ணுவோம்னா, இறங்கி தான் குளிப்போம். அந்த தீர்த்தத்துக்குள்ளே இறங்கி நின்று தான் நாம் சந்தியாவந்தனம் முதலானவைகளை எல்லாம் செய்வோம். அப்படி செய்யும் பொழுது நம் கால் அந்த தீர்த்தத்தில் படுமா படாதா? கண்டிப்பாக படும். இப்போ கால் மட்டும் இல்லை, அந்த தீர்த்தத்திலே குளிப்போம், உடம்பு முழுக்க படும். இப்போ உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பட்ட அந்த தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதில் எந்த சுத்தியும் குறைவதில்லை. அந்த மாதிரி ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டால் என்ன தப்பு அப்படின்னு ஒரு ஆக்ஷேபத்தை வைக்கிறார் சதனுஷ்டான தர்ப்பண கர்த்தா. உடனே எதிர்த்து வாதிடக்கூடியவர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, நீங்கள் நதி மாதிரி ஸ்ரீபாத தீர்த்தத்தை கணக்கு பண்ண முடியாது. ஒரு நதியிலே சாஸ்திரமே கூறுகிறது நாம் இறங்கி தீர்த்தம் ஆடலாம் என்று. மற்றும் நாம் நதிக்குள்ளே இறங்கினாலும் அது என்னுடைய கால்பட்ட ஜலம் அப்படின்னு நாம் மனதாலே நினைப்பதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? இது பகவத் சம்பந்தமுடைய புண்ணிய நதி, இது திரிவிக்ரமனின் ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை, இது கங்கையிலும் புனிதமாய காவிரி என்று மட்டும்தான் நாம் மனசாலே அனுசந்தித்து அங்கு தீர்த்தமாடுகிறோம், அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறோமே தவிர
என்னுடைய கால் பட்டுவிட்டது, என்னுடைய உடம்பு பட்டுவிட்டது, பிறர் ஒருவர் குளிக்கிறார், பிறர் ஒருவர் இன்னொரு காரியம் பண்ணுகிறார் ஜலத்திலே, இதெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. நாம் ஒரு நதியிலே தீர்த்தமாடும் பொழுது அந்த நதியின் உயர்த்தியை மட்டும்தான் மனதிலே அனுசந்தித்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். இதற்கு சதனுஷ்டான தர்ப்பணக்காரர் என்ன கூறுகிறார்னா, அதே மாதிரி இந்த இடத்துல நினைத்து கொள்ளலாமே. ஒரு உதாரணத்துக்கு வைத்து கொண்டால் ஒரு 50 பேர் கோஷ்டியில் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதில் 49 பேர் ஸ்ரீபாத தீர்த்தம் அது பாத்திரத்தில் இருக்குது. அதில் ஒருவனினுடைய கால்பட்டு அந்த தீர்த்தம் சேர்ந்ததுனால அந்த தீர்த்தத்துக்கு ஒரு தோஷம் வந்துவிட போகிறதா? இல்லையே. இப்போ ஒவ்வொருவரும் என்ன நினைக்க வேண்டும்னா, என்னை தவிர இருக்கக்கூடிய 49 பேர் அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அந்த பாத்திரத்திலே இருப்பதாக நினைத்து கொண்டு ஸ்வீகரித்து கொண்டால் எந்த தவறும் இல்லை என்று இவர் இப்படி காண்பித்தார். இதற்கு மேலே புண்ணிய நதிகளை காட்டிலும் ஸ்ரீபாத தீர்த்தம் ரொம்ப உயர்ந்தது என்பதற்கு சில பிரமாணங்களை காட்டுகிறார். கங்கா சேது சரஸ்வத்தியாக பிரயாகான் நைமிஷாதபி பாவனம் விஷ்ணு பக்தானாம் பாத பிரக்ஷால நோதகம் என்று ஸ்மிருதிகள் கூறுகிறது. இப்போ கங்கை என்ன, சேது ஸ்நானம் என்ன, சரஸ்வதி நதி என்ன, 3 நதிகள் சேரக்கூடிய பிரயாகம் என்ன, இன்னும் என்னென்ன க்ஷேத்திரங்கள் உண்டோ, இது எல்லாத்த காட்டிலும் அடியவர்களின் திருவடிகளை விளக்கின அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கிறதே, அது மிகவும் புனிதமானதுன்னு கூறுகிறது இந்த பிரமாணம். மகாபாகவதானாம் ச பிபேத் பாதோதகந்து யஹ சஸ்நாத சர்வதீர்த்தேஷு சர்வயஜ்ஞேஷு தீக்ஷிதா. இப்போ ரொம்ப மகாபாகவதர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இப்போ ரொம்ப உயர்ந்த ஞான அனுஷ்டானமுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய திருவடிப்பட்ட அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒருவன் உட்கொண்டானாகில் அவன் எல்லா புண்ணிய தீர்த்தத்திலும் ஸ்நானம் செய்தவனுக்கு சமமானவன். எல்லா யாகமும் பண்ணுவதற்கு சமமா அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை உட்கொள்ளுதல் என்று. சக்ராங்கிதஸ்ய விப்ரஸ்ய பாத பிரக்ஷாலிதம் ஜலம் புனாதி சகலம் லோகம் யதா திரிபதகா நதி. இப்போ கங்கையானது திரிபதகான்னு பேர் கங்கைக்கு. அது 3 உலகங்களிலும் ஓடுகிறது. மேலே ஸ்வர்க்கத்திலும் இருக்கிறது, பூமியிலும் இருக்கிறது, கீழே பாதாளம் வரை ஓடுகிறது. அது எப்படி உலகம் முழுவதும் புனிதமாக்குகிறதோ அந்த மாதிரி தோளிலே சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாகவதர்கள் அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தமானது இந்த உலகத்தையெல்லாம் புனிதமாக்குகிறது என்று இந்த ஒரு விஷயங்கள் ஸ்மிருதிகளிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே பராசர ஸ்மிருதியிலே உத்தரகண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்து காட்டுகிறார் சதுருஷ்டான தர்ப்பணக்காரர். அதாவது இந்த கோதாவரின்னு நதி இருந்தது, இதுவும் கங்கை தான், கங்கையே தான் கோதாவரியாக ஓடுகிறதுன்னு சொல்லுவார்கள். அவ்வளோ உயர்ந்த கங்கைக்கு சமமான இந்த கோதாவரி என்ன பண்ணாள்னா, சீதையானவள் ராவணனாலே அபகரித்து செல்லப்பட்ட பொழுது இந்த சீதையானவள் இந்த கோதாவரியை பார்த்து கூறுகிறாள், ஹம்சகாரண்ட வாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதிம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹான். ஏ கோதாவரி நதியே, நீ ராமன் இங்கு வந்தால் அவனிடம் நீ சொல்லுவாய், ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போகிறான்னு நீ சொல்லுவாய்னு சீதை சொல்லியிருக்கிறாள் கோதாவரி நதியிடம். ஆனால் இந்த கோதாவரி நதி ராவணன் மீது இருந்த பயத்தினாலே பெருமாளிடம் ராமபிரானிடம் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. அதனால் ராமபிரானானவன் அந்த கோதாவரியை சபித்தான். அது புண்ணிய தீர்த்தம் இல்லாமல் பாழாக போனது, யாருமே அங்கே குளிக்கவே போல. இப்படி இருக்கும் காலத்திலே முனிகளோடு சேர்ந்து இந்த நதியானவள் ராமபிரானை சரணம் புக்காள், எனக்கு சாப விமோச்சனம் வேண்டும் என்று. இப்போ ராமன் என்ன பண்ணானா, ஷபரி தெரியுமே, ராமாயணத்திலே சிறந்த பக்தை, அந்த ஷபரியா ஸ்நான புண்ணியன சங்கதா சுபவாரினா முக்தா கோதாவரி துவம்ஹி மகாஷாபாத் பவிஷ்யசி என்று பிரமாணம் கூறுகிறது. அந்த ஷபரி தீர்த்தமாடின ஜலம், அவளுடைய திருவடிப்பட்ட ஜலத்தை தன்னுடைய வில்லாலே இந்த கோதாவரியோடு சேர்த்தான். அப்படி அந்த பக்தையினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அவள் குளித்த அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ந்ததினாலே இந்த கோதாவரியானது மறுபடி புண்ணிய நதியாக ஆனதுன்னு இது ஒரு பிரமாணமானது காட்டப்படுகிறது. இது பாத்ம புராணத்திலும் இதே மாதிரி இருக்கிறது பிரமாணம். ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமையை பராசர ஸ்மிருதி எப்படி கூறுகிறதுன்னா, பிராயஷ்சித்தம் இதம் குஹ்யம் மகாபாதகி நாம் அப்பி வைஷ்ணவாங்கிரி ஜலம் சுத்தம் பக்தியா சம்பிராஷ்யத்தே யதி ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயஷ்சித்தம் மணீஷிபிகி நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிராயஷ்சித்தம், ஒரு தவறு செய்ததுக்கு பிராயஷ்சித்தம், உடம்பிலே ஒரு அசுத்தி வந்ததாகில் அதற்கு பிராயஷ்சித்தமானது
அடியவர்களினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் வைஷ்ணவாங்கிரி ஜலம் சுத்தம். இப்போ அடியவர்களினுடைய வைஷ்ணவர்களினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடு நாம் அருந்த வேண்டும். அதுதான் எல்லா பாப்பங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் பற்பல மடங்களிலும் பற்பல திருமாளிகைகளும் இதை வைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தீட்டு வந்தாலும் எந்த ஒரு அசுத்தி ஏற்பட்டாலும் அது போன பிறகு இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் உட்கொண்டால்தான் நமக்கு சுத்தி வரும் என்று ஒரு கிரமம் நம்முடைய சம்பிரதாயத்திலே காணப்படுகிறது. பற்பல திருமாளிகைகளும் இது கூறுவார்கள். இது இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தெரிகிறது, எவ்வளவு பேர் அனுஷ்டிக்கிறார்கள்ங்கிறது தெரியலை. இப்போ ஒருவேளை பிரசவமானதாகில் அந்த 40 நாள் 30 நாள் 40 நாள் முடிந்த பிறகு ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொண்டு அந்த தீட்டிலிருந்து விடுபடுவார்கள். 10 நாள் ஏதாவது தீட்டு வந்ததாகில் 10 நாள் முடிந்த பிறகு ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொண்டு அந்த தீட்டிலிருந்து மொத்தமாக விடுபடுவார்கள். இந்த மாதிரி எந்த ஒரு அசுத்தி, ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடாத பதார்த்தம் தெரியாமல் சாப்பிட்டு விட்டோமாகில் அதற்கும் பிராயஷ்சித்தம் என்னன்னா அடுத்த நாள் தீர்த்தமாடி உபவாசம் இருந்தோ தீர்த்தமாடியோ ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்தல் என்பதுதான் நம் சம்பிரதாயத்திலே வழக்கமாக வைத்திருக்கிறோம். அண்ணாம பங்கார் சச்சரித்திர பரித்திராணத்திலும் அதை அப்படியே சதனுஷ்டான தர்ப்பணத்திலும் நாம் பார்க்க முடிகிறது சில விஷயங்களை. இப்போ ஒரு பெரிய ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திருநக்ஷத்திர உற்சவம் நடக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோமே. இந்த திருநக்ஷத்திர உற்சவத்துக்கு பற்பல இடங்களிலிருந்து மகாபாகவதர்கள் வருவர்கள், மகா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வருவர்கள். எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா கூடி கோஷ்டியாக சேவிக்கும் பொழுது அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை, அவர்களுக்கும் அது உண்டே. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எவராயினும் அவர்கள் அனைவருக்கும் இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்தல்ங்கிறது பொருந்தும். இன்னார் இணையார்னு கிடையாது. இப்போ அவ்வளவு பேரும் என்ன பண்ணுவார்கள்னா, என்னை தவிர பிறருக்கு நான் சேஷபூதன் அப்படின்னு தானே நினைத்து கொள்வார்கள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன நினைப்பா, இப்பா இவ்வளவு திவிதேசங்கள்லேருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்திருக்கிறார்கள், நான் இவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்னு நினைப்பார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். ஒவ்வொருவரும் நினைக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னை ஒழிந்த அத்தனை பேர் ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் தனித்தனியாக எடுத்து சாப்பிடுதல் அப்படிங்கிறது ஒரு சம்பவிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒவ்வொருவரும் 49 பேருக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கணும்னா அது என்னைக்கு சேர்த்து என்னைக்கு முடித்து இது காரியம் ஆகாது. ஆகையாலே எல்லாருக்குமாக சேர்த்து மொத்தமாக 50 பேர் ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் சேர்த்து கொண்டு நாம் நம்முடைய மனதாலே இது நம்மை ஒழிந்தவர்களினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று மனதாலே கருதி உட்கொள்ளுதல் என்பதை இந்த சம்பிரதாயத்திலே வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நான் ஸ்ரீபாத தீர்த்தமே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை காட்டிலும் எல்லாருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்து எல்லாரும் ஸ்வீகரித்தல் என்பது வரம் என்று இவ்விடத்திலே கூறப்படுகிறது. இன்னும் இதற்கு சாஸ்திரங்களிலிருந்து பற்பல உபபத்தி திருஷ்டாந்தங்கள் எல்லாம் காட்டுகிறார்கள் பெரியோர்கள். இது மட்டும் இல்லாமல் மனதிலே நாம் இதை எப்படி நினைத்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்திலும் பிரதானமாக கருதப்படுகிறது. கங்காதி தீர்த்தேஷு வசந்தி மத்ஸ்யாஹா தேவாலயே பக்ஷி சங்காஷ்ச நித்யம் பாவோஜிதாஸ்தே நபலம் லபந்தே தீர்த்தானி புண்ணியாய தனாஷ்ச முக்கியாகா அப்படின்னு ஒரு பிரமாணம். இப்போ கங்கை முதலான தீர்த்தங்களில் தினந்தோறும் மீன்கள் எல்லாம் வசிக்கின்றன. அதே மாதிரி கோவில்களிலும் எவ்வளவோ பறவைகள்லாம் நித்தியபடி அங்கேயே வசிக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதான, கங்கையில் மீன் இருக்கிறதுனால மீனுக்கு புண்ணியம் நிறையாக கிடைத்து மோட்சம் கிடைக்க போகிறதான எதுவும் கிடைக்கல. ஏன், அவர்களுக்கு அந்த பாவம் இல்லை. இது கங்கை, இது ரொம்ப உயர்ந்தது என்கிற அந்த பாவம் அந்த மீன்களுக்கு கிடையாது. இப்போ யார் அந்த பாவத்தோடு மனதிலே அந்த எண்ணத்தோடு தீர்த்தம் ஆடுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த கங்கையானது புண்ணியத்தை அளிக்கிறது, பாபத்தை போக்குகிறதை தவிர எல்லாருக்கும் அப்படி ஆவலை. யார் ஒருவன் கோவிலுக்கு எம்பெருமானை சேவிக்க வேண்டும்னு வருகிறானோ அவனுக்கு தான் எம்பெருமான் கிருபை பண்ணிக்கிறானே தவிர வெறும்னா பறவைகள் மாதிரி பறந்து வந்து திருப்பி போகக்கூடியவர்களுக்கு எதற்கு எம்பெருமான் கிருபை பண்ணணும். ஆகையாலே என்ன சொல்ல வருகிறார்கள்னா, பாவசுத்திர் மனுஷ்யானாம் பிரமாணம் சர்வ வஸ்துஷு அந்யதா லிங்கத்தே காந்தா ஸ்னேகேன துஹிதான்யதா. ஆகையாலே பாவசுத்தி, மனதினுடைய சுத்தி இருக்கிறதே அதுதான் மனிதர்களுக்கு எல்லா வஸ்துக்களிலும் பிரமாணம். இதற்கு ஒரு அழகான உதாரணம் கூறுகிறார்கள். ஒருவன் தன்னுடைய மனைவியை அணைத்து கொள்கிறான், ஆலிங்கனம் பண்ணி கொள்கிறான். அப்ப அவனுக்கு மனதிலே இருக்கக்கூடிய எண்ணம் வேறு. அதே பாசத்தாலே தனக்கு பிறந்த பெண்ணை அவன் அணைத்து கொள்கிறான் ஒரு தகப்பனாக இருந்து கொண்டு. அப்ப அவனுக்கு மனதிலே இருக்கக்கூடிய எண்ணம் வேறு. ஆனால் 2 பேரும் ஸ்திரீ தான், 2 பேரும் பெண்கள் தான். ஒருவன் தான் 2 பேரையும் அணைத்து கொள்கிறான். ஆனால் மனைவியை பார்ப்பது போலே பெண்ணை பார்ப்பதில்லை. அப்ப என்னாகிறது,
ஒரே விஷயம் நடந்தால் கூட எந்த பாவத்தோடு மனதிலே நாம் பண்ணுகிறோம் என்பது அந்த இடத்திலே பிரமாணமாக ஆகிறது. அந்த மாதிரி என்ன ஆகிறதுன்னா, இந்த இடத்திலும் நாம் ஸ்ரீபாத தீர்த்தத்தையே சேர்த்து கொள்ளாமல் இருப்பதை காட்டிலும் கோஷ்டிகளிலே அனைவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் எடுத்து அனைவரும் ஸ்வீகரித்து கொண்டு அப்பொழுது ஒவ்வொருவரும் என்ன நினைக்க வேண்டும், இது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஸ்ரீபாத தீர்த்தம் என்று அதை நினைக்க வேண்டுமே தவிர என்னுடைய கால்பட்ட தீர்த்தம் என்று அதை நினைக்கக்கூடாது என்று இவ்விடத்திலே பிரமாணம் கூறுகிறது. இது இன்று பெரும்பாலும் பல இடங்களிலே வழக்கத்திலே இல்லை. தொண்டை மண்டலத்திலே பற்பல இடங்களிலே ராமானுச நூத்தந்தாதி சேவா காலம் நடக்கும் பொழுது ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து கொள்கிறார்கள். மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலும் இந்த மாதிரி கோஷ்டியிலேயே ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து கொள்ளுதல் என்பது காணப்படுகிறது. அந்தந்த இடத்துல என்னென்ன வழக்கமோ அந்த மாதிரி நாம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது. சதனுஷ்டான தர்ப்பணத்தினுடைய இந்த ஸ்ரீபாத தீர்த்த விசாரம், அதை பற்றின சங்கிரகமான உபன்யாசம் இங்கே கொடுக்கப்பட்டது. மேலே இன்னொரு விசாரத்தை நாம் அடுத்த பகுதியிலே காணலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.